அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கிர்கிஸ்தான் ஏன் அப்படின்னா இங்கே வந்து நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் சவுத் இந்தியன் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ கிர்கிஸ்தானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பிஷ்கேக். ஸோ பிஷ்கேக்கில் இருக்க யூனிவர்சிட்டிஸாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன் வந்து கேபிட்டல் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே தான் வந்து நமக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இங்கே தான் இருக்குது அண்ட் இந்தியன் எம்பசி இங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் டக்கு நம்ம அவங்களால காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து கேபிட்டல் சிட்டி அப்படின்றனால நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ வந்து ஹாஸ்டல் மெஸ்லேயே ஃபுட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வெளியே போய் ஃபுல்லாக ட்ரை பண்ணோம் இல்லையா. ஸோ இந்தியன் மெஸ் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது. இது வந்து மெயினாக இது வந்து கேபிட்டல் சிட்டி அப்படின்றனால இங்கே வந்து மோஸ்ட்லி 70% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும். ஜஸ்ட் நம்ம ஒரு மால் போகிறோம் அப்படின்னா கூட அவங்கள்ட்ட நம்ம இங்கிலீஷ்லேயே பேசலாம். ஸோ லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தான் நம்ம இங்கே சர்வை பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து அப்ராட் போகிறோமே அங்கே போய் லாங்குவேஜ் தெரியாது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. லாங்குவேஜ் ஒரு இஷ்யூவே கிடையாது. ஜஸ்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு வந்து அப்ராட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ நீங்களும் அப்ராட் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன்.